அடுத்து ராதாபுரம் தேர்தல் முடிவுகள் பார்த்தலாம். ராதாபுரம் பொறுத்தளவுக்கு ஆண்கள் 1,20,813 பேரும், பெண்கள் 1,26,231 பேரும், மூன்றாம் பாகத்தில் 17 பேரும், ஆக மொத்தம் 2,47,061 பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு பெற்றிருக்காங்க. 2026 வாக்குப்பதிவு பொறுத்த முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா 1,99,422 வாக்குகளும் 80.70% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கே சதீஷ் கிறிஸ்டோபர் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் 35%, 69,947 வாக்குகளும் பெற்றிருக்கிறாரு. அடுத்து இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக முன்னாள் சபாநாயகராக இருந்த எம்மா அப்பாவு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எம்மா அப்பா அவர்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாருங்க. அந்த காலகட்டத்தில் அந்த இந்த இப்போ எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவில் வந்து அவர் என்ன சொல்றது, இந்த சட்டசபையில வந்து அவரு நல்ல ஒரு கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. பட் ஆனா அவரை தெரியிற அளவுக்கு வந்து இந்த சட்டசபை வந்து அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்து இந்த தொகுதி அவர் வெற்றி பெறுவாருன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச தொகுதிகள் எதுவுமே அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு 60% நிறைவேறல, 40% தான் நிறைவேறிருக்கு. தமிழக வெற்றி கழகம் வந்து கொஞ்சம் என்னை எல்லாத்தோட கணிப்பையும் தவற விட்டுருக்கேன், என்னோடது மட்டும் இல்லை. அந்த வகையில் இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அவர்கள் 28.80%, 57,634 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பிஜேபி சார்பில் எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர் போட்டியிருக்காரு. அவர் 26.30%, 52,237 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கிரிஜா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. 7.7%, 15,370 வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி வாக்கு வித்தியாசங்கள் 12,313 வாக்குகளும் 6.2% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு, வெற்றி வித்தியாசங்கள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க.